நல்லவரை போல தெரிவாங்க, உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்ப அவங்க என்ன மனநிலையோடு சொல்றாங்க, நீ பிசினஸ் தொடங்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எந்த மனநிலையோடு அவர் அதை சொல்லுகிறார், அவர் உங்களை வச்சு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லாத்தையும் அவர் விடுவார். தெரியாது, எல்லாம் படம் மாதிரி தெரியும். முகத்தை பார்த்தா நல்லவங்களை போல வருவாங்க, பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு ஊழியக்காரன்னு வந்தாரு, பார்த்தாரு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு, என் குடும்பத்தையே ஊத்தி மூடிட்டு போயிட்டார். Praise the Lord. அப்போ உன் வீட்டுக்குள்ள வர கை கொடுக்குறான், புருஷன் அப்படி குடிச்சிட்டு கிடக்குறான், இவ்வளவு ஒரு பொம்பளை தனியா நின்று கஷ்டப்படும். நீ நினைக்கும் போது மனசெல்லாம் பாரமா இருக்கும் தெரியுமா? நான் தான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் பெரிய ஊழியர், நான் ஜெபம் பண்ணுறேன். நீ ஒன்றும் செய்யணும், உன் கையை மட்டும் எனக்கு போவே. Praise the Lord. உன் கையை மட்டும் கேட்பான். கொடுக்கலாமா வேண்டாமா தெரியாது. அங்கதான் ஆவியானவர் உனக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். Praise the Lord. இந்த ஆவியானவர் இருக்கிற இடத்துலதான் உண்மை வெளிப்படும். அதனாலதான் ஆவியானவர் அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். கடவுள் என்ன யோசிக்கிறாருங்கிறத உனக்கு வெளிப்படுத்துவதே தூய ஆவியானவர். அதனாலதான் இந்த அந்தோனியாரால தூய ஆவியானவரை வச்சுதான் ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பிசாசு அதே அந்தோனியாரை வச்சு நம்மளை தோக்க வைக்கிறான். எப்படி? அந்தோனியார் பேரால கயிறு, ஆரோக்கியமான பேரால கயிறு, தாயத்து, இதெல்லாம் நடக்குது. தயவு செய்து நீங்க யாராவது இந்த கயிறு கம்மநாட்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் கன்றாவியா மாறக்கூடாது. உங்க அழிவு நிச்சயம் இல்லை. நான் பொதுவாக சொல்றேன், நாங்க எவ்வளவு அழுத்தமா சொன்னாலும் அவங்களும் அழுத்தமா தான் இருக்கிறாங்க. அந்தோனியார் கயிறு, அந்தோனியார் எங்கேயும் கயிறு கட்ட சொல்லவே இல்லை. உன் பிள்ளைகளுக்கு நீ கயிறை கட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ முடிவு வச்சுக்கோ, உன் பிள்ளைகளை நீ பிசாசுக்கு வித்து இருக்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு உன் பிள்ளைகள் வந்து கேட்கறது சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியும், நாளைக்கு அவன் கழுத்தை பிடிப்பான். நடக்கும் போது உண்மை எழுதி வைத்துக்கொள், உன் வீடு இரண்டாய் மாறி போகும். இது அந்தோனியார் செய்த செயல் அல்ல, பிசாசு செய்த செயல். உன் வீட்டுக்குள்ள இரண்டகம். இன்னைக்கு பாருங்க, கடவுள் கொடுக்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமூகத்தில் தான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கேன். நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன கையில் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கள் உண்மையின் செய்தியை சொல்ல வர்றாரு. 1 கொரிந்தியர் 6:19 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் நினைச்சாருன்னா இந்த உடலை வதைப்பாரு, சிதைப்பாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, சாமியார் இருந்தாங்க, இது எங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கிறா, இந்த வாழ்க்கை எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அங்கேயே மாட்டிக்கிட்டு ரோட்டை கோமாளி மாதிரி நடக்கிறது, நீங்க சொல்லுங்க. எங்களை வம்பிழுத்துறாங்க, எல்லாம் அங்கி போட்டு போனா பாவாடை கட்டிக்கு போறான்னா அங்கே நீங்க நினைச்சு நீ உங்களுக்கு பெருமையா இருக்கு. ஃபாதர் தாரா உலகத்துல எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். திருமணம் இல்லாம, ஒரு கணவன் மனைவி இல்லாம, ஒரு குழந்தைகள் இல்லாம, ஒரு குடும்பம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமா சாபமான உண்மையா சொல்லுங்க. அப்போ கடவுள் எங்களை சிதைக்கிறார், எங்கள் வாழ்க்கையை சிதைச்சு போட்டிருக்கிறார். சாட்சியை நிக்கிறதுக்காக. ஒரு சகோதரிக்கு 5 காய வரம் கிடைக்குது, ஒரு சகோதரருக்கு 5 காய வரம் கிடைக்குது. நம்ம சொல்லுவோம் 5 காய வரம். அங்க போய் பார்த்தா அவர் இனிக்குமா? அது 5 காயத்துல இருந்து ரத்தம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப அப்படியே அப்படின்னு வருமா? வலி, அவங்களால பேச முடியாது. அந்த காயங்கள் எல்லாம் வலிகள். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இந்த உடல் உங்களுக்கு உரியது அல்ல. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், இந்த உடல் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற உடல் உங்களுக்கு உரிய உடல் அல்ல. அதனாலதான் குடும்பம் என்கிற பந்தத்துக்குள்ள வருகிற பொழுது உன்னுடைய உடல் மனைவியின் உடல் கணவனுக்கு சொந்தம், கணவனின் உடல் மனைவிக்கு சொந்தம். அப்படி மறுக்க முடியாது. நான் உனக்கு என் உடலை கொடுக்க மாட்டேன் கணவனோ மனைவியோ மறுத்தால் அது கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு எதிரானது. அளவீடு இருக்கிறது. நான்
அடிப்படையை சொல்றேன். அதனால அராஜகர் செய்தது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. கடவுளுடைய பெயரால நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அதுதான் தாம்பத்தியத்தினுடைய அடையாளம், உறவின் அடையாளம். அப்ப பாருங்க, இந்த உடலை நம்ம கொடுத்து கடவுளுக்கு மாற்றி கொடுக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 2 யோவான் 1:9 சொல்லுது, நிறைய பேர் என்ன செய்யறோம், இந்த மாதிரி நம்முடைய உடலை கடவுளுக்கு கொடுக்க முடியாத ஒரு வேதனையில இந்த உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக இவ்வளவு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். பணத்தை சேர்த்து வைக்கிறோம், கையில கட்டிக்கிறோம், வீடு மேல வீடை கட்டுறோம், பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க பரிதாபமா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறதில்லை, அடுத்தவனை குறித்து எந்த கவலையும் இல்லை. ஆலயத்திற்கு ஏதாவது செய்யணும்னா கண்களை மூடிக்கொள்வது, இல்ல இல்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு கொடுத்தேன், இப்பெல்லாம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டினாங்க. எங்கேருந்து கட்டினாங்க? எல்லாரும் வேலை செஞ்சாங்க. இப்பெல்லாம் பெருமையா போய் டூர் போறோம், பெரிய பெரிய கோயிலுக்கு டூர் போயிட்டு, அம்மாடா தான் பெரிய கோயில், எங்க மேல இருந்து ஆண்டவர் என்ன தங்கத்தையும் பொன்னையும் பொருளையும் கொட்டுனாரா? இல்லையே, மனிதர்கள் கொடுத்தாங்க, இடங்களை கொடுத்தாங்க, பாருங்க அவங்க தியாகம் செய்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேக ஆலயங்கள் நிரம்பி நிக்குது. இந்த ஆலயம் கூட இப்படி நிக்குதுன்னா அது எத்தனை பேருடைய உழைப்பு, காணிக்கை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நாம செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு நம்மளை தூக்கி கொண்டு போய் பிசாசு வேற ஒன்று ஒழிச்சு வச்சிருவோம். அங்கதான் நம்ம கண் திறக்கப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது 2 யோவான் 1:9, கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல், இந்த போதனையில நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த கையில கட்டுறோம், தாயத்து மந்திரம் வைக்கிறோம், அடுத்தவனை போய் அழிக்கணும்னு மந்திரம் போடுறோம். காரணம் என்ன? நான் நல்லா வாழணும், அடுத்தவனால எனக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும், அவனால எனக்கு மன கவலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க செய்யற செயல் தான் எப்படிப்பட்ட செயல்? கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. நீங்க கடவுளை இன்னைக்கு நிறைய காலையில கூட நான் சொன்னேன், நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பக்த கொடிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எதாவது இந்த 40 நாள் என்னத்த வேளாங்கண்ணிக்கு மாலையை போட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டா போதும். மீண்டும் சொல்லுகிறேன், போகக்கூடாதுன்னு இல்லை, செய்ய வேண்டியதை செய்யாம நீங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறீங்க, வரம்பு மீறி செய்கிறீங்க. திருச்சபை ஒரு வரம்பு கொடுக்குது, வார்த்தை ஒரு வரம்பு கொடுக்குது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம செயல்படுறோமே. இந்த பண்பில் ஒருத்தர் நல்லா படம் வரைவார், அவர் மாதா படம் வரைஞ்சிட்டு என்னை கூப்பிடுறாரு, மாதா கண் திறக்கணும், ஜெபம் பண்ணுங்க. மாதா கண் திறப்பு விழா, மாதா கண் திறக்கணும். அந்த அம்மா எப்பயோ கண்ணு திறந்துட்டாங்க, நீ நான் தான் இப்ப கண்ணை மூடி நிற்கிறோம். அதை மந்திரிக்கிறதுக்கு நான் அவர் வரைஞ்ச ஒரு உருவத்தை திறக்கிறதுக்கு அந்த கண் திறப்பு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பிசினஸ் பாருங்க. ஆனால் கோயிலுக்கு வருதுங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, நற்கருணையை நம்ப மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடந்து இருந்தாங்க. நம்ம எத்தனை பேர் கடவுள்கிட்ட போறோம்? உங்க குடும்பமா போனீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க வீட்டுக்காரர் வரமாட்டார், நீங்க மட்டும் போறீங்க. அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஒருத்தர் இல்லை, அவன் ஆத்மாவுக்கு அவனே ஓடியாகும். மனைவியின் ஆத்மா மனைவியுடையது, கணவனின் ஆத்மா கணவனுக்குரியது. உன் ஆத்மாவுக்கு நீ வயிற்றுக்கு சாப்பிடுறது போல உன் ஆத்மாவுக்கு நீ செய்தாக வேண்டும். கணவனை, மனைவியை, பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாக கூட்டிக் கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை. தேவ பிள்ளைகளை சொல்லுது பாருங்க, வரம்பு மீறி செல்வோம். இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்யறாங்க, வரம்பு மீறி செல்றாங்க. கடவுள் கொடுக்கிற வரம்புகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய திட்டத்தின்படி ஓரமா செயல்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குதுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நான் வச்சுக்கிறேன். இல்ல, அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். அவர் போதனையில் நிலைத்திருப்போர். ஒரு வாரம் கோயிலுக்கு வருவாரு, அப்புறம் 9 மாசத்துக்கு வர மாட்டார். எங்க உங்க வீட்டுக்காரு, அவருக்கு வேலை சாமி வெளியும் இல்லை, அவர் போனார்னா டயர்டா வராது, படுத்திருப்பார். அவ்வளவுதான். பாருங்க, நீங்க காரணம் எங்களுக்கு சொல்லலாம், கடவுளுக்கு முன்னாடி காரணமே கிடையாது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி போய் நீதி தீர்ப்புக்கு நிற்கும் போது அங்க என்ன பேசும், நீ செய்த செயல்கள் எல்லாம் ஓடும் உனக்கு முன்னாடி. அங்க நீ பேசவே முடியாது. அங்க எல்லாத்துக்கும் அந்த நீதி தீர்ப்பு ஒரு செயல்களின்படி நீ தீர்ப்பிடப்படுவார். அதனாலதான் சொல்றேன், இந்த பக்த கோடிகளை உருவாக்குறது பிசாசோட வேலை. நிறைய பக்தர்களை உருவாக்கி கொடுத்து நீ என்ன, உனக்கு என்ன, கடவுளை சார்ந்து அவ்வளவுதானே, தேர் போடு,
வருஷம் நாங்க எப்படி நேரமா போவோம். அதுக்கப்புறம் எங்க போவேன்? அதுக்கப்புறம் வீணா போவேன், நாசமா போவேன், காணாமல் போவேன், கண்டராவியா போவேன், சாக்கடையில போவேன், குடிச்சிட்டு அங்கதான் படுத்துக்கிறேன். வாழ்க்கை பூரா நீ பயணிக்கதான் கடவுள் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தம் படைப்புகளுள், யாக்கோபு 1:18 சொல்லுது, தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகள் ஆகும்படி. ஆதாமேவால் முதல் கனியை பிடிக்கி தின்னுட்டாங்க, பாவத்தின் கனியா மாறிடுச்சு. செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ததுனால, இப்ப ஆண்டவர் செய்யன்னு சொன்னதை செய்யாததுனால நீ மீண்டும் அதே பாவத்தில் விளக்க. நமக்கு தெரியாம இருந்தோம், அதனாலதான் இயேசுசாமி இறங்கி வந்தார். இறங்கி வந்து இதெல்லாம் செய், தெரியலையா நான் விட்டு சொல்லித்தரேன், விட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்தாரு, என்னென்ன செய்யணும்னு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப விட்டடிக்க கூட நமக்கு மனசு வரல. எக்ஸாம்ல உட்கார்ந்துருக்கோம் பிள்ளைகளே, நீங்க இந்த ஊர்ல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ வந்தோம் போனோம்னு இல்ல, எக்ஸாம் நடக்குது. இப்போ டீச்சர் எக்ஸாம்ல உங்களை பாஸ் பண்ண வைக்கணும். பேப்பர் கொடுத்துட்டீங்க, எழுதி பேப்பர்ல என்ன இருக்கணும்? பேப்பர்ல ஏதாவது எழுதி இருக்கணுமா இல்லையா? அப்பதானே போனா போகுது தொலை, ஏதோ ரெண்டு எழுதி இருக்கிறாப்போ அப்படின்னு ரைட்டு போட்டு 2 மார்க் 1 மார்க் போட்டே வருவாங்க. நீ எதுவுமே எழுதல, வெறும் பேப்பரை கொடுத்தீங்கன்னா எப்படி மார்க் போடுவாங்க? இன்னைக்கு கடவுள் தான் சொல்றாரு, நம்ம வெறும் பேப்பர் வச்சு உட்காந்துருக்கோம், அதெல்லாம் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். நோ, ஆண்டவர் இறக்கத்திற்கு மேல நீதி உள்ளவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருமண விருந்துக்கு உவமையை சொல்றாரு. திருமண விருந்துக்குள்ள போறாரு, அங்க போய் இந்த தலைவர் போய் பார்க்கிற போது வெளியிலே கூட்டிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர் பார்க்கிறாரு, ஒருத்தர் திருமண ஆடை அணியாமல் இருக்கிறான். அழைக்கப்பட்டவங்க வரல, நம்ம தான் வரலாம். அதனால என்ன செய்தாங்க, வெளியில போய் ரோட்ல நிக்கிறவன் போறவங்க உள்ள கூட்டிட்டு வராங்க. நம்ம மேல போச்சுக்கிட்டு வெளியில இருந்து கூட்டிட்டு வந்ததுனால சரி நீ எல்லாம் உள்ள போ, உன்னை வச்சாவது நான் அவனை அசிங்கப்படுத்துறேன்னு செய்ய மாட்டாரு. அப்படி வெளியில இருந்து வரவனையும் அவர் என்ன செய்வாரு, அவருடைய ஆட்சிக்கு உட்படும்படி அவர் உருவாக்குவார். திருமண ஆடை இருக்குதான்னு பாக்குறாரு. அவனுக்கு திருமண ஆடை இல்லை, தோடா எங்கே உன் திருமண ஆடை? அவன் பேப்பேன் முழிக்கிறான். அவனை தூக்கி வெளியே எறியுங்கள், அங்கே அழுகையும் பட்டடிப்பும் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருமே சும்மா உள்ள போயிட முடியாது. வெளியில இருந்து கடவுள் கூட்டிட்டு வரவனுக்கே இந்த முறை இருக்குன்னா, பிறப்பிலேயே தெரிந்தெடுத்த உனக்கு எனக்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை கடவுள் வச்சிருப்பார். ஆமா, தாயின் கருவிலேயே நம்மளை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு ஃபாதரோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சிறிய ஒரு சம்பாஷணை அவர் சொல்றாரு. ஒரு இந்து என்கிட்ட கேட்கிறாரு, அவர் சொன்னார், ஒரு இந்து கேட்கிறாரு, நீங்களா சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் இது ஞானோபதேசம் ஊட்டி வளர்க்குறீங்க, பைபிள் வளர்க்குறீங்க, ஏன் உன் பிள்ளைகள்லாம் ரோட்ல தெரியுது நாசமா போய்? ஏன் கல்யாணம்லாம் உடையுது? அப்ப வேர் இஸ் த ப்ராப்ளம்? அப்ப நமக்கு வார்த்தை கிடைக்குது, ஆனா நம்ம உள்ள வைக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம், அதை ஏற்றுக்கிட்டோம், வெறுப்பாயிடும், வாமிட்டிங், ஓவர் ஃபீடிங். யோசிச்சு பாரு, நமக்குள்ள ஏதாவது வார்த்தை இருக்குதா? நான் 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்தது. அப்போ ஃபோன்ல ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு யாருன்னு கேட்டா, ஒரு இந்து சப்போர்ட்டர், பேரு புவனேஸ்வர். அவருடைய பிள்ளைகள் 2 மகன்கள். அந்த அம்மா பேசும்போது கொஞ்ச நேரம் எனக்கு புரியவே இல்லை. அந்த அம்மா ஹிந்துன்னு எனக்கு தெரியுது, எதிர்காலத்தில் தேடி பேசுறாங்க, பிரைஸ்லான்னு சொல்றாங்க. அது உங்களுடைய சன்மானம் நான் பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு, என்னுடைய சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவு தெரிவிக்க பாரு. நான் போய் பேசிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் அப்படி இருக்குமா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே வரேன். நம்ம ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு சொல்றாங்க, அதை நான் ஹிந்து ஃபாதர் அப்படின்னு நெஞ்சே நின்று போச்சு. என்னமா சொல்றீங்க? அப்புறம் தான் சொன்னாங்க, என் பேர் கோடீஸ்வரி, நாங்க இந்து குடும்பத்துல தான் இருக்கிறாங்க, ப்ரொஃபசர், டாக்டரேட் படிக்காத சகோதரி இல்ல, டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க, ஒரு காலேஜில் ஒர்க் பண்றாங்க. பாருங்க தெய்வ பிள்ளைகள், எல்லாரும் உண்மை அறிந்து கொள்றாங்க. இன்னைக்கு உண்மை அறிந்து கொள்ள வேண்டிய நாம எதுக்கு இந்த வழிபாடு, எதுக்கு இந்த இறை செய்தி? நீங்கள் உங்கள் கண் திறக்கப்பட நீங்கள் முயற்சி செய்யணும். கண்ணு திறக்கிற மாதிரி நம்ம உட்காந்து இருக்கக்கூடாது.
நம்ம ஆத்மா திறக்கணும். ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? கடவுள் ஏன் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சார்? இப்ப என்ன செய்யணும்? நான் இந்த கேள்வி உங்களுக்கு அடிப்படையில் வரணும். எனக்கெல்லாம் வந்துச்சு. நாலாம் பசங்க நான் வாலிப பிள்ளையா இருக்கிற போது, இப்ப வயசாச்சுன்னு கேட்காதீங்க, இப்பயும் வாலிபர் தான். ஏன்னா கல்யாணம் ஆகவே இல்லை. சாகுற வரைக்கும் நாங்க வாலிபர் தான். நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் அப்படித்தான் சொல்லுவோம். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயம் எப்படி வச்சுக்கலாம் நல்லா. அப்போ நான் பிரசங்கம் கேட்பேன். எங்க ஃபாதர்ஸ் போராடிப்பாங்க. எனக்கு ஒரே கோபம் வரும். ஏன் இவங்க புரியுற மாதிரி பேச மாட்டாங்க? எனக்கு ஆதங்கம் பொங்கி வரும். கடவுள் சொன்னார், ஆதங்கம் வருது இல்ல, நீ பேசலாம். அங்க என்னை கூப்பிட்டாரு, எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி பேசணும்னு, எனக்கு ஆற்றலையும் கொடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? பேசணும்ல. அதுதான் வந்து நிக்கிறேன் முன்னாடி. நான் வீட்டுல உட்காந்துட்டு, அதாவது எனக்கு ஆக்சுவலா ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு இடம் இருக்காங்க. நான் சொல்லியிருக்கலாம், தப்பிக்க முடியாது. என் தெய்வத்துக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது. மரியாதை பார்த்து தப்பிச்சிடலாம். அவரு நான் சாமி நீ எதை கேட்டாலும் வரவே மாட்டேன்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா என் தேவன் விட மாட்டேன். அதனாலதான் ஓடுறோம் பிள்ளை. என்னுடைய பங்குல அப்படியே அடிமைகள் இருக்கிறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் பேசாம இருக்கிறது இல்லை. நேற்று கூட பாருங்க, ஈவினிங் மாஸ் யாருக்கு இந்த மாலை போட்டவங்களுக்கு சோறாக்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. ராத்திரி விடிய காலம் கிளம்ப போறாங்க. பூசுவை சாமி நான் வச்சேன். முக்கியமாக சொன்னேன், எது உண்மையான வழிபாடு? நீ இப்படி போறிய, இதுதான் உண்மையான வழிபாடா? அவர்கள் கண்களை திறக்க நாங்க முயற்சி பண்றோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஏன் கிறிஸ்தவரா பிறந்தீங்க? நான் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்? நான் ஏன் முடங்கி போய் கிடக்கிறேன்? கடவுளை நீ முடங்கி போய் ஒரு வீட்டுக்குள்ள இப்படியோ உட்கார்ந்துக்கிறதுக்கா என்னை படைச்சாரா? யோசித்து பார்க்கணும். கடவுள் சொல்றாரு பாருங்க, தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். எதுக்கு விரும்பினாரு? நீ மீண்டும் பிறப்பெடுக்கணும், புது பிறப்பெடுக்கணும். எதுக்கு பிறப்பெடுக்கணும்? உண்மையை அறிவிக்கிற வார்த்தையால உங்களை ஈன்றெடுக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? எது உண்மையோ அதை எடுத்து வாயை திறந்து பேசணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த சர்வீஸ் முடிச்ச உடனே நல்லா பேசினாங்க இந்த சாமி, அடுத்த தடவை கூப்பிடுங்க சாமி இந்த சாமியவே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. நீங்க என்ன செய்யணும்? வெளியில போய் சீடர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். என்ன கோச்சிங் போற? நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிங் போறேன்? யோவான் 15:8 எடுங்க. இயேசு சாமிக்கு என்ன பிடிக்கும்? பசங்கள்லாம் பார்க்குறாங்க, எப்படா இவன் முடிப்பான், அந்த சட்டியில் இருக்கிறத கொடுப்பான் அப்படி. ஒரு பையன் பொடிய முன்னாடி உட்கார்ந்துருந்தான். நான் வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆத்து நாத்துறேன். அவன் இப்படி கையை காட்டுவான், இப்படிங்கிறான். அப்புறம் எனக்கு ஒடியாலும் புரியல. நீங்க காட்டல, ஒருத்தன் காட்டலான்னு சொல்றேன். அப்போ எனக்கு அவாய்ட் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கிறேன். இவன் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டே இருக்கேன். சட்டியில பொங்கல் ஆறுது சாமி, சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அவனுக்கு கவலை எல்லாம் இருக்க, முன்னாடி வச்சிருக்கிற சட்டியில இருக்கிற பொங்கல் அவங்களுடைய கவலை. அவங்களுக்கு கூட நீங்க கூட நினைச்சிருக்கீங்க, எப்போ ஆனா கத்திரியை கொடுத்துறேன் அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பேர் உண்மையை சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, முடிச்சதா பாருங்க. கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம ஈன்றெடுக்க விரும்புறாரு. நிக்கோதேமு ஒரு பெரிய அறிஞர், பரிசேயர். அவர் படிச்சு பாருங்க, பைபிள் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்ச பெரிய பரிசேயர். அவர் கமாலியல் கீழே படிச்சவர், அவர் பெரிய ஆள். அவர் பாருங்க, அவர் இயேசுவை பார்க்க வர்றார். அவர் இயேசு சொல்ற, நீ படிச்சு பெரிய ஆளா இருக்கலாம், நான் சொல்றதை கேளு, நீ மறுபடி பிறக்கணும் அப்படின்னா. அப்ப அவர் என்ன கேட்டார்? நான் எப்படி எங்க அம்மா வயிற்றுல பூந்து வந்து பிறக்க முடியுமா? இது சாத்தியமா? அப்பதான் இயேசு சாமி சொன்னார், யோவான் நற்செய்தி 3 இருக்குது, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 3ஆவது அதிகாரத்துல இருக்குது. அப்பதான் இயேசு சாமி சொன்னார், நல்லா கவனிங்க, நீ மறுபடி பிறக்கணும் அப்படின்னு நான் சொன்னதை பத்தி நீ ஆச்சரியப்படாத. எப்படி பிறக்கணும்? நீராலும் தூய் ஆவியாலும் பிறக்கணும். இப்ப நீரால பிறக்கிறதுனா என்ன? திருமுழுக்கு. நம்ம ஏற்கனவே திருமுழுக்கு வாங்கிட்டோம். நீங்க கேட்டீங்களா? பிறந்த உடனே நீ திருமுழுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு. பிறப்பே அம்மா அப்பாவோட பிச்சை உடலால பிறகு. அடுத்தது உங்க அப்பா அம்மா தூக்கிட்டு
வந்து தாய் தந்தது ஞானத்தாய் ஞானத்தந்தை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாத பிறப்பு திருமுழுக்கு என்கிற பிறப்பு. இந்த மூணாவது பிறப்பு இருக்கு பாருங்க, இந்த பர்த் தான் நீ உனக்கு கொடுத்துக்கிற பர்த். இது என்ன பர்த்? ஆவியால பிறப்பு. இப்ப ஆவியில பிறக்கிறதுனா என்ன சாமி? ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருடைய வழியில நடக்கிறது, சீடெல்லாம் பார்த்தது, அவ்வளவுதான். யோவான் 15:8 எடுக்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறது தான் ஆவியில பிறக்கிறவங்க செய்வாங்க. யோவான் 15:8 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் ஒரே ஒரு கனி தந்து, நீங்கள் ஒரே ஒரு அப்படி இருக்கு, என்ன கனி? மிகுந்த கனி தந்து. அதாவது உங்க வீட்டுல ஒரு மாமரம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு மாமரம், 2 மாமரமும் காய்க்க ஆரம்பிக்குது. உங்க வீட்டுல ஒரே ஒரு காய் தொங்குது, அவன் வீட்டுல கொத்து கொத்தா தொங்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்த்தோனையும் சொல்ல முடியாது சாமி, வறுத்து எரிச்சலா என்ன போட்டான்னு தெரியல, ஒன்னே ஒன்று தொங்குது அங்கப்பா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு காய் தொங்கும் போது என் மரம் காய்ச்சிருக்குன்னு நிம்மதி அடைவோமா? அடைய முடியாது. அதனாலதான் நம்ம கடவுள் நம்ம என்ன சொல்றோம், கடவுளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தூக்கி இப்படி போட்டோம், புண்ணியில ஒரு 10 ரூபா தூக்கி போட்டு செஞ்சுட்டேன். ஒரே ஒரு நன்மை அங்க இருந்து 1-2 செஞ்சு விட்டு நீ நிறைவடையிறியே, ஆண்டவர்கள் பத்தாது. மிகுந்த கனி தந்து. மிகுந்த அப்படின்னா அது கவுண்ட்லெஸ், கணக்குல வைக்க முடியாது, ஒண்ணு கை விட்டு எண்ண முடியாது. அப்படிப்பட்டதுதான் மிகுந்த கனி தந்து. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? என் சீடனாக இருப்பதே. அடுத்தது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். படைப்புகள் எல்லாமே கடவுளுக்கு மாட்சி கொடுக்குதுங்க. செடி கொடியெல்லாம் அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி படைத்தவருக்கு மாட்சி கொடுக்குது. இப்ப மனுஷன் மட்டும்தான் தனக்கே மாட்சி கொடுத்துக்கிறான். எனக்கு என்ன விருப்பமோ அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். கடவுள் எப்படி விரும்புறார் அதை பத்தி கவலை இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் இப்ப நாங்க மாற்றி கொடுக்குறோம். கடவுள் சொன்னாரு, எனக்கு ஆசை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் தான், என் ஆசை சொல்லி போடுறேனே, நான் அப்படித்தான் ஓடிட்டு இருந்தேன். கடவுள் என்னைய கூப்பிட்டாரு, வாடா. இப்ப நாங்க வரும்பொழுது போராட்டம் இருந்துச்சு. போராட்டம் நிக்கணுமா?